கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள், டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கிறிஸ்மஸ். இந்த கிறிஸ்மஸ் நல்ல நாளிலேயும் என்னுடைய சார்பாகவும் அரைஸ் ஃபார் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பாகவும் உங்களுக்கு கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே காலையிலேயே எல்லாரும் புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சர்ச்சுக்கு போக கிளம்பிக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் ஒரு சில காரியத்தை உங்களோடு பேசி இந்த நாளிலே உங்களை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்க நான் விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 42வது வசனத்தை வாசிக்கிறேன். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகையின் முறைமையின்படி எருசலேமுக்கு போய் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இயேசுவுக்கு 12 வயதாகும்போது இயேசுவோடைய தாயும் தகப்பனும் இயேசுவைய பண்டிகையை கொண்டாடும்படி ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்கங்க. ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது அங்கே கூட்ட நெரிசலான்னு தெரியலை. அங்கே இயேசுவோடைய அப்பா அம்மா என்ன பிஸியில் இருந்தாங்கன்னு எனக்கு புரியலை. அங்கே இயேசுவை தொலைச்சிட்டாங்கங்க. இயேசுவை மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இயேசுவை தொலைச்சதுனால அவங்க என்ன தேடுறாங்க தெரியுமா? இயேசுவை எங்கே தொலைச்சோன்னு சொல்லி வழியில் போகிறவங்க கிட்ட எல்லாம், என் பிள்ளைய பார்த்தீங்களா? ஓ, என்னுடைய பிள்ளை இந்த ட்ரெஸ்ஸு போட்டிருந்தான். ஓ, இங்கே தான் நான் விட்டுட்டு போனேன். எல்லாத்தையும் கேட்க இயேசுவை காணுமா? இந்த நல்ல நாளில் இயேசு பிறந்தார் என்று இந்த உலகமே கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது நீ புது ட்ரெஸ்ஸு போடுறது தப்பு இல்லை, நல்ல செலிப்ரேஷன் கொண்டாடுறது தப்பு இல்லை. ஆனால் உண்மையிலேயே இயேசுவை தொலைச்சிட்டு தான் நீ இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுறேன்னா அந்த கிறிஸ்மஸ் உண்மையிலேயே அர்த்தமுள்ளதாக இருக்காது. நிறைய பேர் பணத்தை தொலைச்சா பயங்கரமாக அப்செட் ஆகி தேடுறாங்க. நிறைய பேர் ஃபோனை தொலைச்சா பயங்கரமாக அப்செட் ஆகி தேடுறாங்க. அப்படி வெக்ஸ் ஆகிருது. நீ ஃபோனை தொலைச்சாலும் பணத்தை தொலைச்சா கூட பரவாயில்லைங்க, இயேசுவை தொலைச்சிட்டு ஒரு கிறிஸ்மஸை நீ கொண்டாடுனா அது அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாக இருக்காது. இன்றைக்கி பண்டிகைன்னு சொன்னால் எல்லாரும் புது ட்ரெஸ்ஸை போடுறதும், ஓ பணிகாரங்களை சுடுகிறதும், ஓ சொந்த பந்த வீட்டுக்கு போகிறதும், ஓ இப்படி எல்லாம் தான் இருக்குது. நிறைய பேருக்கு என்ன தெரியுமா? பாட்டலாக வைன் ஷாப்பில் போய் இயேசு பிறந்தார்னு செலிப்ரேஷன் பண்ணுற. அன்றைக்கி நான் ஒருத்தர் சொல்கிறா, இயேசு பிறந்தார் பாட்டிலை திறந்தார்னு. இன்னைக்கு இதெல்லாம் சடங்காச்சாரங்க. இதெல்லாம் ஒரு மாதிரிக்கில் உள்ள ஒரு சூழ்நிலை. இன்றைக்கி நீ தண்ணி அடிச்சுக்கிட்டு இல்லாட்டி செலிப்ரேஷன்னு சொல்லி சினிமா தேட்டரு அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு இருக்கிறது உண்மையான கிறிஸ்மஸ் இல்லை. இயேசுவை தொலைச்சிட்டு நீ கிறிஸ்மஸை கொண்டாடுனா அதில் அர்த்தமே இருக்காது. தொலைந்து போன இயேசுவை அவங்க அப்பா அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுதான் உண்மையான கிறிஸ்மஸுங்க. இன்றைக்கி நான் உன்னை பார்த்து ஆவியிலே சொல்லுகிறேன், இன்னைக்கு வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிறைய பேர் அழுதுகிட்டு இருக்கலாம். நிறைய பேர் பணத்தை தொலைச்சிட்டு அழுதுகிட்டு இருக்கலாம். நிறைய பேர் வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்களை தொலைச்சிட்டு தேடிக்கிட்டு இருக்கலாம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் பக்கத்தில் 99 ஆடு இருந்தும் ஒரு ஆடு காணாமல் போன போது அந்த ஆடை தேடி கண்டுபிடித்து கொடுத்த ஆண்டவர் இன்னைக்கு உன் வாழ்க்கையில் தொலைந்திருந்தாலும் இயேசுவை நீ கண்டுபிடிக்கும் போது உன்
பணமாயிருந்தாலும் சரி, உன்னுடைய வருமானமாயிருந்தாலும் சரி, எதை நீ தொலைச்சாலும் அது உனக்கு கிடைச்சிரும். அதனால் அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் எது தெரியுமா? ஏழைகளுக்கு உதவி செய். மற்றவங்களுக்கு ஏதாவது உன்னால் முடிஞ்சதை இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் செய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இயேசுவை தொலைச்சிட்டு பண்டிகைன்னு சொல்லி பார்த்தீங்களா, பண்டிகை நாட்களில் அது இதுன்னு சொல்லி இயேசுவை தொலைச்சிடாத. எது தெரியுமா உண்மையான கிறிஸ்மஸ்? இயேசு உள்ளத்தில் பிறக்கிறதும் இயேசுவை நீ கண்டுபிடிக்கிறதும் தான் உண்மையான கிறிஸ்மஸ். இப்படி நீ கிறிஸ்மஸை கொண்டாடு. உண்மையிலேயே சரவெடியாக இருக்கும். கண்டிப்பாக நீ செலிப்ரேஷனை கொண்டாடலாம். நம்ம ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு இயேசுவை இவர்கள் கண்டு கொள்ளட்டும் ஐயா. சந்தோஷம் இல்லாமல் வேதனையோடு இதை யாரெல்லாம் பார்த்து கொண்டிருந்தாலும் இந்த இயேசு இவர்களை தேடி போவீராக. ஆண்டவரே, உங்கள் வல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.